சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை இந்த 7 நாட்களும் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. ஒரு யோக காலம்தான் மேஷ ராசிக்கு. என்னங்க விரயசனி வந்திருக்கு, இந்த காலத்தை போய் யோக காலம் சொல்கிறீங்களே. இப்போ விரயசனி வந்தாச்சு, அந்த சனி பகவான் என்ன ஆயிருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. என்ன காரணம்னா, ஒரு தேர்தலில் அம்மா நிற்கிறாங்க, அவர்களால் ஜெயிக்கவே முடியாதுன்னு எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. 2011 நான் மட்டும் அழுத்தமாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதற்கு இதுவெல்லாம் காரணம் பண்ண. அப்போவும் என்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாங்க. என்னென்னா, அவங்களுக்கு 7.5 சனி போய்கிட்டு இருக்கு, எப்படி ஜெயிக்க முடியும், புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னேன், உங்கள்கிட்ட பஞ்சாங்கம் கையில் இருக்கா? சரி, கையில் எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி தேர்தல் நடக்குது, சனியுடைய நிலை என்னன்னு பாருங்கள். முடிவு இந்த தேர்தலில் வருது, அப்போ சனி என்னவாயிருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 19 இப்போ 12ஆம் இடத்து சனி வந்துட்டார், இப்போ விரயத்தை உண்டாக்க போகிறாரு, நோய் நொடியை கொடுக்க போகிறார், இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அவர் என்ன ஆவார்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது 6ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு சனி வராரு, 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறார். இப்போ இந்த வார பலன் பேசுகின்ற போது சனி அஸ்தமனமாகி இருக்கிறார். இப்போ தூக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எப்படிங்க பலன் கொடுக்க முடியும், புரியுங்களா? ஒரு தைரியமே இல்லாத ஒரு மனிதன் எப்படி நம்மளை எதிர்த்து நிற்க முடியும்? இப்போ சனி பகவான் அஸ்தமன காலம் என்பதால் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் பலமாக இருக்குது. எப்படி பலமாக இருக்குது? ராகு 11ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துல, புதன் 11ஆம் இடத்துல. இந்த 3 கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அத்தியாவசியமான விஷயங்களை பூர்த்தி செய்து கொடுக்குறவங்க. அப்போது 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வர வேண்டிய பணம் வரும், நெருக்கடிகள் விலகும், கடன் தொல்லை நீங்கும், இப்படி நிறைய சொல்லிட்டு போக முடியும். ஒரு பெரிய மனிதனுடைய சந்திப்பு நிகழும், அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். சுக்கிரனும் 12ஆம் இடத்துல, விரயஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உச்சமாகிறார். ஆனால் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சுக்கிரன் பண வசதியை செய்து கொடுப்பார், உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். எப்படி பார்த்தாலும் என்ன, சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஒன்று மேஷராசிக்குள்ள இருக்கு, பரணி, புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இதற்கும் மேலாக 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் 17ஆம் தேதி. வக்கிர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும். இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை சொல்லுவோம் இல்லையா? அப்போ திருமண யோகம் வந்துடுச்சிங்க, திருமண காலம் வந்துடுச்சிங்க அப்போ சொல்லுவோம் பாருங்க. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ நிச்சயமாக திருமண வயதினருக்கு வரன் வரக்கூடிய காலம் தொடங்குகிறது. இது விரயசனி இருக்கின்ற ஒரு அஸ்தமனமாக இருக்கார், புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம், ஒரு புதுசாக இடம் வாங்குறது, ஒரு புது வீட்டில் குடித்தனம் போகிறது, இப்படி சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, விஐபியோட ஆதரவு, அரசியல் செல்வாக்கு எல்லாமே கிடைச்சிடும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அங்கே தான் ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், இப்படி இருக்காங்கல்ல. இப்போ அதுக்கெல்லாம் குருவுடைய பார்வை, இன்னும் அந்த பலன்கள் அதிகரிக்கும். அப்போது 11ஆம் இடம் என்னன்னா, திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அடுத்த திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும், மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும், அதற்குரிய வாய்ப்பும் உருவாக போகுது. இது கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு நன்மையாகவே இருக்குது. வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் அக்கறை அதிகரிக்கும், முன்னேற்றமான நிலை இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பணவரத்து உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கு, வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சனிக்கிழமை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பொதுவாக எப்படி பார்த்தாலும் செலவு எப்படி நடக்குன்னா, வரவு இருந்தால் தான் செலவாகும், வரவு இல்லாத செலவுக்கு வழியே கிடையாது. அதனால் இந்த வாரம் மேஷராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது?
பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு நம்பிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் பிறந்திருக்கு. இப்போது பொதுவாகவே கிரக சஞ்சார நிலையில் பார்க்கின்ற போது சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு முன்பு இருந்த நெருக்கடிகள் இனி உங்களுக்கு இருக்காது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இருக்காது. வேலையை பற்றிய பயம் உங்களை விட்டு போயிடும். ஒரு நிரந்தரமான நிலை ஏற்படும். தற்காலிக பணியாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் சனி பகவான் அஸ்தமனமாகிறார். அது மறுபக்கம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் பாதகம் கிடையாது சனியால் உங்களுக்கு. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்துட்டு இருக்கார். இப்போ சூரியன் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகளை வெற்றியாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும், அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டோடைய அனுமதி வேணும். அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்து கொடுப்பதற்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் சாதகமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லணும்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வக்கிரமாக இருக்கார். அதே நேரத்தில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். வக்கிர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலையினை ஏற்படுத்துவார். இந்த பண விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பார். பணத்தட்டுப்பாடு விலக ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பழைய கடன்களை அடைக்க முடியும். இப்போ குடும்பத்தில் முதல் சுபிட்சம் இருக்கும். இரண்டாவது அவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பார். அப்போது வெற்றி பெறக்கூடிய, எதிரிகளை வெல்லக்கூடிய, வழக்குகளை ஜெயித்திடக்கூடிய நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போது மறைந்திருந்த உங்கள் திறமை இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். மற்றவங்களால் அடக்கி வைக்கப்பட்ட உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய செல்வாக்கு உண்டாகும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். அந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலம்தான் மிகப்பெரிய சங்கடமான காலமாக உங்களுக்கு இருந்தது. வேலை மீது பயம் இருந்தது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அந்த பயம்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு புது வேலை கிடைக்கும். இருக்கிற வேலை சரியில்லை, நல்ல சம்பளத்தில் வேற வேலை கிடைக்குது, காத்துட்டு இருக்காங்க, கூப்பிட்றாங்க, நிச்சயமாக போங்க, அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதே நேரத்தில் 10ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார், புதன் இருக்கார். 10ஆம் இடத்து புதன் பார்த்தீங்கன்னா யோக பலன்களை அதிகரிப்பார். அது ஒரு நன்மையான நிலை தான் உங்களுக்கு. இந்த நிலைக்கு மேலாக சுக்கிரன் 11ஆம் இடத்துல, அதுவும் சாதகம். பொதுவாக ரிஷபராசினருக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் ஒரே வரி. இப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம். எல்லாமே சாதகமாக இருக்கும். எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை கொஞ்சம் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவது, உறவினர்களை சந்திப்பது, இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு வருவது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். திங்கட்கிழமை மாலை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரை உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் கூடுதல் அக்கறை இருக்கும். ஒரு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உங்களுக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், வரவேண்டிய பணம் வரும். அப்போது நிம்மதியான வாரமாக இருக்கும். சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள், செலவு காத்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு புதிய பாதை தெரியும். வேலையில் இருந்த பயம் போகும். புதிய சொத்து சேரும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நிறைய பயந்திருப்பீங்க. ஏன் பயந்திருப்பீங்க? இந்த ஜீவனக்காரகன் சனி பகவான் பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, ஜீவனஸ்தானத்திற்கு வந்திருக்காரு. அப்போது தொழிலில் கொஞ்சம் கை வைப்பார், வேலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். இது போன்ற நிலைகள் எல்லாம் உங்கள் மனதில் உருவாகி இருக்கும். பொதுவாக ஒரு நல்ல தகவல் மட்டும் சொல்லிடுறேன். நீதிமான் போன்றவர் சனி பகவான். நீங்கள் செய்கின்ற நல்ல பணிகளை ஆதரிப்பார். நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு தண்டனைகளை வழங்குவார். அப்போது வேலைகளில் சரியாக இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வராது. சரி, சங்கடமே வராது என்பதற்கு ஒரு வழி இப்போ சொல்லிடுறேன். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு சனி வந்தார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி அஸ்தமனமாகியிருக்கார். இப்போ பேசும்போது அஸ்தமனமாகியிருக்கார். அப்போது ஒருத்தர் ரொம்ப பலவானாக இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும்,
நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அவரே தூங்க ஆரம்பிச்சிட்டார், அஸ்தமனமாக இருக்கார், அவருடைய சக்திகளை இழந்து விட்டார். அதனால் இந்த நேரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். இது ஒன்று போதுங்களா? பயம் வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி சூரியன். பொதுவாக சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வையும் எதிர்பார்த்து இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளை வழங்குவார். பொருளாதார வசதியை அதிகரிப்பார், அனுமதிகளை கொடுப்பார், வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். அப்போ 10ஆம் இடத்து சூரியனை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். பலமா கேந்திர பலத்தோடு சூரியன் இருக்கார், புரியுதுங்களா? அந்த சூரியன் உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் விளக்குவார். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற குரு பகவான். ஒரு பக்கம் 10ஆம் இடத்துல சனி, ஜென்ம குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் 17ஆம் தேதி. பொதுவாக ஜென்மகுரு வனத்திலேயே ராமர் சீதையை சிறை வைத்ததும் சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் தான் ஜாதருடைய வாழ்க்கை உச்சத்தை தொடும். இது என்னுடைய அனுபவம். என்ன காரணம்னா, நீங்க யாரை வேணாலும் போய் கேட்டுங்க. என்ன காரணம்னா, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பார் குரு பகவான். இப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். நீங்க செய்த புண்ணியம் பூரா இப்போ உங்களுக்கு பலனா கிடைக்கும். பிள்ளைகள் பற்றிய பயம் போயிடும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போகும். சிலருக்கு காதல் ஏற்படும். மனசு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மிதன ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சனி பகவானும் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கார், குருவும் பார்க்க போறார். குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நட்பு வட்டத்தில் மீண்டும் ஒரு ஒற்றுமை உண்டாகும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்றாகக்கூடிய, பெரியவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும். 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார், உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறார், புதனும் சஞ்சரிக்கிறார். இந்த 3 கிரகங்களையும் குரு பார்க்கிறார். அப்போ மீண்டும் ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு வரலாம். செல்வாக்கு அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு உயரும், பண வசதி அதிகரிக்கும், புதிய சொத்து சேரும், சங்கடங்கள் விலகும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல. அப்போ செலவு மறுபக்கம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக செலவு செய்யக்கூடிய நிலையினையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் நிறைய விஷயம் இருக்காது. சரி, இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை இந்த 1.25 நாளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பாக்கியஸ்தானத்தில். அப்போது பெரிய மனிதனுடைய தொடர்பு, வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரியின் ஆதரவு, அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 10ஆம் இடத்துல எல்லா விதமான செல்வாக்கு உயரக்கூடிய நிலை எனக்கு இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும். சனிக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரும். பொதுவாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய யுத்த காலம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. 2.5 ஆண்டுகள் நிறைய போராட்டங்களை பார்த்துட்டீங்க, சங்கடங்களை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாயிருக்கு. எப்படின்னா, பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் போயிருக்கார். ஆனால் போயிட்டாரு. அந்த 8ஆம் இடத்துடைய பாதிப்புகள் குறைஞ்சிடும், அஷ்டமஸ்தானத்துடைய பாதிப்புகள் குறைஞ்சிடும். இல்லை 12ஆம் தேதி அஸ்தமனமாக இருக்கார், 1 மாதம் அஸ்தமனமாக இருப்பார். அப்போது ஒரு வீரியத்தன்மை என்பது இருக்காது. அந்த 9ஆம் இடத்துடைய பலன்கள் என்பது உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் 8ஆம் இடத்தை விட்டு அவர் விலகியதே உங்களுக்கு யோகம்தான். புரியுதுங்களா? அடுத்து 9ஆம் இடத்துடைய பலனை அஸ்தமன காலம் மூடிட்டோம், அது பிறகு பேசுவோம். சரி, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். அவர் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்து அதிபதி அவர் தான். சத்துரு ஜெயஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் தான். உங்கள் ராசி தான் உச்சமடைவார். அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வக்கரமாக இருக்கார். 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார்.
வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை முதல்ல பார்க்க போறார். சந்தோஷம், நிம்மதி, தாய் வழி உறவுகளின் ஆதரவு, ஒரு படிப்பில் ஒரு முன்னேற்றம். 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. எதிரிகள் தொல்லை விலகுதல், அப்படிங்களா, நோய் நொடி இல்லாமல் இருத்தல், வழக்கில் வெற்றி பெறுதல், வியாபாரத்தில் முன்னேற்றம் காணுதல், போட்டி பிரச்சனை பகை என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு முடிவிற்கு வருகின்ற நிலையினை 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 8ஆம் இடம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த 8ஆம் இடம் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணார். அந்த 8ஆம் இடத்துல தானே இப்போ ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காரு. 8ல் புதன் இருக்கும்போது செல்வாக்கினை அதிகரிப்பார், பண வரவினை அதிகரித்து கொடுப்பார். 8ல் புதன் இருக்கணும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் சொல்லுவாங்க. இல்லை 8ல் ராகு இருக்கக்கூடாது, 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த 8ல் இருக்கின்ற ராகுவையும் 8ல் இருக்கின்ற செவ்வாயும் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்க்கிறார். சுபத்துவப்படுத்தி விடுகிறார். ஒரு கொதிப்பினை அடக்கி குளிர்ச்சியினை தருகிறார். அப்போ 8ஆம் இடத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. நோய் நொடிகள் உங்களை நெருங்காது, எதிர்ப்புகள் உங்களை நெருங்காது, பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு யோக காலம் உங்களுக்கு தொடங்கி இருக்கு. இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம், இந்த 2 சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு முன்னிறுத்தி கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும். எப்படி உங்கள் கையிலிருந்து ₹1 கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு உங்கள் நிலை மாறும். ஏன்னா தகுதி என்பது கடகராசி பிறந்தவரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி இருக்கும். ₹1 கோடி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி இருக்கலாம். 1 லட்சம் உதவி செய்யக்கூடிய அளவு ஒரு தகுதி இருக்கலாம். ₹1 கொடுப்பதற்கு மட்டுமே ஒரு தகுதி இருக்கலாம். அதை கர்ம வினை சொல்றது. அப்போ எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் நிலை இந்த நேரத்தில் இருக்கு. அப்போ பிரபலங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை சப்தமஸ்தானத்தில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் புதிய நண்பர்களால் ஒரு ஆதரவு கிடைக்கும், எல்லாமே இருக்குது. திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, திங்கள் மாலை செவ்வாய் புதன், இந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக, உங்கள் ராசிநாதன் தான் அவர் 8ஆம் இடமான கும்பத்துக்கு போகிறாரு. அந்த இடம் உங்களுக்கு எதிர்மறையான இடம். இப்போ சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யும். கொஞ்சம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். எடுத்த வேலைகளை கூட கவனமாக இருக்கணும். இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை வந்துடும். சனிக்கிழமை அதை விட ஒரு நல்ல நிலைமை உருவாகும். இந்த 2.25 நாட்கள் இடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சக்தி இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி. சிம்ம ராசி நண்பர்களே, 7.5 சனி இல்லை, அஷ்டம சனி. அந்த பயம் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த 7.5 சனி காலத்தில் சனி பகவான் எந்த விதமான பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை ஒட்டுமொத்தமாக 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் கொடுத்துடுவார். இப்போ 7.5 ஆண்டுகள் வச்சு செய்வதை 2 ஆண்டுலேயே முடிச்சுடுவாருன்னா அப்போ பயம் இருக்க தானே செய்யும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பகையானவர். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒத்து வராது சனி. அவர் 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 8ஆம் இடத்துக்கு போன பிறகு ஒரு பெரிய பயம் என்பது உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பயம் வேண்டாம் என்பது தான் இப்போ நான் சொல்ல போகிற தகவல். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சியாச்சு. 8ஆம் இடத்து சனி போனார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த போது நிம்மதி கிடையாது. அதே நிலைமை தான் 8ஆம் இடத்துல. இப்போ நல்ல நிலைமை என்னன்னா, மார்ச் 6க்கு போனவர் மார்ச் 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறார். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் வந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை. அப்போ அஸ்தமனம் ஆயிட்டார் சனி பகவான். ஒரு பலம் குன்றிய ஒரு கிரகம் வந்து எந்த விதமான எதிர்மறையான பலன்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வேற என்ன பேசணும்? மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இப்போ சூரியன் இருக்கார். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சங்கடமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அரசு பணியாளர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகரிக்கும்.
வேலை வேலை வேலைன்னு ஓட வேண்டியதாக இருக்கும். மேலதிகாரியின் நெருக்கடி கிடைக்கும். இதை எப்படி ஒத்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிடலாம். தேர்தலை ஒட்டி அரசு பணியாளர்களுக்கு வேலைபளு கூடலாம். அரசியல்வாதிகளுக்கு ஓட்டம் இருக்கலாம். இப்போ ஒத்து போகுதுங்களா? இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அந்த நிலைமையில் இருக்கா? அப்போது அதன் பிறகு ஒரு நல்ல விஷயம், எல்லா சங்கடமான நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் வரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வாரத்தில் 17ஆம் தேதி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி பகவான் அஸ்தமனம் ஆயிட்டாரு. அப்போ சனி பகவானால எந்த கெடுதலும் நடக்காது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சூரியன் இருக்காங்க. ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல மறையிறாரு. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா பணிகளிலும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது பெரிய யோகம். அந்த சஞ்சரிக்கின்ற இடத்திற்கும் யோகத்தை கொடுப்பாரு. அவர் பார்க்கின்ற 3 இடங்களுக்கு எப்பொழுதுமே யோகத்தை கொடுப்பார். எந்த எந்த இடங்களை பார்க்க போகிறார்? 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். அப்போ பணவரவு இருக்கும், பழைய கடன்களை அடையும், வரவேண்டிய பணம் வரும், வியாபாரம் தொழில் லாபம் தரும். முடிஞ்சு போச்சுங்களா? இந்த 3ஆம் இடம் சகோதரர்களால் ஒரு ஆதரவு, தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியம் கூட சில பேருக்கு கிடைக்கும். குழந்தைகளால் பெருமைகள் சில பேருக்கு கிடைக்கும். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களும் வெட்டி கொண்டு போன நட்புகள், உரசி உரசி உங்களை உசுப்பேற்றிய நட்புகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணையக்கூடிய நிலை, கூட்டு தொழில் லாபம் காணக்கூடிய நிலை. ஏன்னா 7ல் இன்னும் ராகு இருக்காரு, 7ல் இன்னும் செவ்வாய் இருக்காரு, 7ல் இன்னும் புதன் இருக்காரு. புரியுதுங்களா? இந்த நிலைகள்லாம் குரு பகவான் பார்த்து அப்படியே மாற்றிடுவார், சுபத்துவமாக்கிடுவார். இப்போ குரு மங்கள யோகம் கூட ஏற்பட போகுது உங்களுக்கு. இவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். அப்போது பெரிய சங்கடங்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல, அந்த சஞ்சார நிலையும் சாதகமாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை? ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன, கிரகங்கள் 8, 9 பேர் இல்லையா? ஞான மோட்சக்காரன் கேது ராசிக்குள்ள இருக்கார். குரு மற்ற இடங்களை பார்க்கட்டும், குரு 11 இருக்கட்டும், சனி அஸ்தமனம் ஆகட்டும், இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போவோம் நம்ம. ஆனால் கேதுன்ற ஒரு பலவான் ராசிக்குள்ள இருக்கார் இல்லையா? இந்த உலக அத்தனை அறிவுகளையும் அத்தனை படிப்பினைகளையும் அந்த ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுக்கு கொடுப்பாரு. இவன் தாண்டா மனுஷன், இவன் தாண்டா நண்பன், இவன் தாண்டா உறவு, இவன் தாண்டா நீ நம்பிக்கொண்டிருந்தவன் என்பதையெல்லாம் படம் பிடித்து காட்டுவார் கேது. உங்களுக்கு ஒரு படிப்பனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வகையில் சில சங்கடங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வைப்பார். இப்போ எல்லாரையும் புரிஞ்சுக்குவீங்க. அந்த நிலையில கேது ஏற்படுத்தி கொடுப்பார், ஜென்ம கேது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கார்? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், நன்மையான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும், வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை உலகம், உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். திங்கட்கிழமை மாலை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நட்புகளால் ஆதாயம், குடும்பத்தில் நிம்மதி. புரியுதுங்களா? எதிர்பார்த்த வரவு, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். புதன்கிழமை முடிஞ்சு பார்த்தீங்களா? வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். எப்போ? வியாழன் வெள்ளி. இந்த 2 நாட்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். வாழ்க்கையில் எதை பார்த்து பயந்துடக்கூடாதுங்க. இந்த நேரம் இப்படி இருக்கா, அப்போ இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்? புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம். எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடணும். பழைய வேலை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும், புதிய வேலைகள் மட்டும் வேண்டாம். சரிங்களா? மறுபடியும் பார்த்து சனிக்கிழமை ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். பெருமளவில் உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம் தான். பயப்படக்கூடிய அளவிற்கு எந்த விதமான நிலையும் இந்த வாரத்தில் கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு பயம் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும். என்னன்னா, இந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அஷ்டம சனி, 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கண்டக சனி. கண்டக சனின்னா என்னன்னா, நம்முடைய ராசிக்கு நேர் ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பது, நேர் பார்வையாக நம்முடைய ராசியை பார்ப்பது. இந்த எவ்வளோ பெரிய சங்கடம் பாருங்கள். சனி பார்வை மாட்டோம்னா அவ்வளோதான். நம்ம இப்போது சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று தான் சாமி கும்பிடுவோம். நம்ம அவர் சனீஸ்வரனை கும்பிடுவோம். இப்போ அவர் பார்வைக்கு நம்ம எப்பவுமே நேரம் நிற்க மாட்டோம்.
இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து நம்மை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை அப்படியே ராசி பார்க்குறார். அது என்ன ஆகுன்னா, நமக்குள் ஒரு மந்தமான நிலையினையும், நமக்குள் உடல்நிலையில் பாதிப்புகளையும், எதிர்பாராத சங்கடங்களையும், இதுவரையில் எல்லாமே யோகமாக தானே போச்சு, இப்போ ஏன் இப்படி ஆச்சு என்று கேட்கக்கூடிய நிலைக்கு பல்வேறு பலன்களை, எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவார் 7ஆம் இடத்து சனி. இது பொதுவான பலன்தான். ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி முடிந்து மார்ச் 12ஆம் தேதியே சனி அஸ்தமனம் ஆயிட்டார். அப்போ 7ஆம் இடத்து சனியை பற்றி ஒரு துளி அளவு கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுங்களா? முதல் ஒரு தகவல். அதற்கு மேலே ஒரு தகவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இப்போ 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் யார் யார்? ராகு, செவ்வாய், புதன். பொதுவாக சத்துரு ஜெயஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது, புதன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகளை எல்லாம் தூள் தூளாக்க முடியும். புரியுதுங்களா? போட்டி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, நெருக்கடி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து உங்களால் வெற்றி கோட்டை எட்ட முடியும். உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அரசியலில் முன்னேற்றம் இருக்கும், அதிகாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த நேரத்தில் சூரியனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி அஸ்தமனமாகி இருக்கிறார். அதே நேரத்தில் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார். பொதுவாக ஒரு பலன் எப்படின்னா, சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர்னு ஒரு அலுவலக ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, இல்லை சொந்த வீடு கட்டிட்டு குடிப்போகக்கூடிய நிலையாகவோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இருக்கின்ற இடத்தை மாற்றக்கூடிய நிலையினை 7ஆம் இடத்து சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதனால் எதிர்பாராத இடமாற்றம் கூட கிடைக்கலாம். நீங்கள் போய் தான் ஆகணும், ஒரு ஆர்டர்கள் உங்களுக்கு வரலாம். புரியுதுங்களா? ஆணைகள் வரலாம். போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலையில், குடும்பத்தை ஊரோட கொண்டு போய் கூட்டுட்டு போகிற நிலையெல்லாம் சிலருக்கு ஏற்படும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு இப்போ வக்ரகதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக 10இல் குரு சஞ்சரிப்பது பதவியை பறிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நேர்மையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து கொள்வது, தன்னுடைய அதிகார எல்லையை மீறாமல் செயல்படுவது என்பது நன்மை ஏற்படுத்தும். நண்பன் சொல்கிறான், தலைவன் சொன்னான், இல்லை விஐபி சொல்லிட்டாரு, அவர்களுக்காக இந்த வேலையை முடித்து கொடுக்கணும் ஏதாவது கை வச்சிங்கன்னா உங்கள் வேலை சங்கடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை பறி போகலாம். அதே நேரத்தில் குரு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சங்கடம். அவருடைய பார்வைகள் எங்கே கிடைக்குதுன்னா 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும். அப்போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடன்களை அடைக்க முடியும், பணப்புழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குற 6 செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு, புதன் இருக்காரு. அவங்களே யோகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக சுப பலன்களை கூடுதலாக கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இப்போ குருவுடைய பார்வை இருக்கு 6ஆம் இடத்துக்கு. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்க முடியும். அது ஒரு பக்கம். சரி, மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ குடும்பத்திற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகளில் வெற்றியாகும், வெளியூர் பயணம் ஏற்படும், காதல் உண்டாகும், இப்படியும் நிறையா சொல்லிட்டு போக முடியும். சந்தோஷம் இருக்கும், மனம் தடுமாறும். அது பிறகு திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை திட்டம் போட்டு செயல்படுவீங்க. இங்கே ஜெயிக்கணும், இதை சாதிக்கணும், இந்த வழக்கு இருக்குது அந்த வழக்கை முடிக்கணும், ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. நோய் நொடி இருந்தால் அது சீராகும், வழக்கு ஜெயமாகும், எதிர்ப்புகள் விலகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தோஷமான நாளாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும்தான் சந்திராஷ்டமம் உங்களுக்கு. பொதுவாக இந்த வாரத்தில் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறார்கள். சனிக்கிழமை சந்திராஷ்டமம். 10ஆம் இடத்தில் குரு. வேலை பார்க்கும் இடத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மற்ற நெருக்கடிகள் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு யோக காலம் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும் உங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆயிடலாம். எந்த கட்சியும் சொல்ல வரல, யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நேரத்தில் உடைய கிரக சஞ்சார நிலைகள் ரொம்ப போராட்டம், நெருக்கடியெலாம் பார்த்துட்டீங்க. எல்லா வகையிலும் நெருக்கடி. இப்போ தான் ஒவ்வொரு கதவாக உங்களுக்காக திறக்க ஆரம்பிச்சிருக்கு.
முதல் கதவு வந்து சனி பயிற்சி. உங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய காலமாகும். அந்த 6ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வெகுமதியை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்களை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். அவங்களால இனிமேல் உங்களை எதுவும் பண்ண முடியாது. எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். நோய் நொடியோடு வாழ்ந்த நிலை மாறும். வழக்குகள் என்பது உங்களுக்கு ஜெயமாகும். எல்லா விதமான நோய் இருக்காது, வழக்கு இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது. இப்படி இருந்தால் மனுஷன் வந்து ஜெயிச்சிடுவான். இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது. நவம்பர் மாதம் வரை 11ஆம் இடத்துல கேது. அப்போ அவர் சப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பணபலத்தை கொடுத்திடக்கூடியவர் கேது, 11ஆம் இடத்துக்கு கேது. அந்த 11ஆம் இடத்து லாபாதிபதி இருக்காரு பாருங்க, சூரியன். அவரும் இப்போ 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். புரியுதுங்களா? அந்த பங்குனி மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். பொதுவாக பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவே இருக்கும். அப்போ ஒரு நல்ல காலம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆரம்பமாகி இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கு. இதற்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஒவ்வொரு கதவா திறக்க சொன்னீங்களா, அடுத்து திறக்க இருக்கின்ற கதவு பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன், மங்களக்காரகன் குரு பகவானுடைய கதவு. 9ஆம் இடத்தில் வக்கரமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எப்போது மாக்கிய குரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். அவர் இப்போ வக்கரமாகி இருக்கிறார். 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைபவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதே யோகம், குரு பார்வை கிடைப்பது மிகப்பெரிய யோகம். புரியுங்களா? தொட்ட வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும், நினைத்த வேலைகள் நடந்தேறும், செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரும். அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களாக இருக்கும் அந்த அளவீடு என்பது. அதே நேரத்தில் யோகமான காலம். ராசி குரு பார்த்துட்டாரு, 9ல் குரு இருக்காரு, 11ல் கேது இருக்காரு, 6ல் சனி, 6ல் சூரியன். புரியுதுங்களா? எவ்வளோ அற்புதமான காலகட்டம் தெரிகிறது உங்களுக்கு. சரியா நீங்கள் பயன்படுத்திக்கணும். சங்கடங்கள் வருகின்ற போதும் நாம தான் பேசுகிறோம். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறார்கள், அதனால் இந்த பலன்கள் ஏற்படும். அது ஒரு வழிகாட்டுதல். இதுவும் உங்களுக்கு வழிகாட்டுதல் மட்டும்தான். இது யோகமான நேரம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்கி கொண்டிருக்காதீங்க, உழைங்க, அடுத்த பாதைக்கு போங்க, முயற்சி பண்ணுங்க, வழி கிடைக்கும். அதை சொல்வது தான் இந்த பலன். ஆச்சுங்களா? குரு பார்வை ராசிக்கு 9ல் குரு. இதற்கு மேலே என்ன விஷயம்னா, மற்ற 2 பார்வைகள் இருப்பாருங்க. சகாயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ அங்கே சனி பார்த்துட்டு இருக்கார் சகாயஸ்தானத்தை. அது ஜெயத்தை கொடுக்கும். குருவும் பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாகவும் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ முயற்சிகள் வெற்றியாகும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கொஞ்சம் நெருக்கடிகள் என்பது இல்லாமல் போகும். ஏன்னா 5ல் செவ்வாய், 5ல் ராகு, 5ல் புதன், இந்த கிரக சஞ்சார நிலைகள், 5ல் ராகு இருப்பது எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். அங்கே குரு பார்க்கிறாரு. இப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் குரு பார்க்கிறாரு. இப்போ அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. குரு பார்வை அவர்களுக்கு கிடைக்கின்ற போது அவர்களும் சுப பலன்களை தான் கொடுக்கணும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சந்தோஷமான நிலையில் காதல் கூட உருவாகும். சரிங்களா? எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. கிரக சஞ்சாரங்கள் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாலை வரை உழைப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், தேவைகள் பூர்த்தியாகும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அதுவும் உங்களுக்கு வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், உறவுகள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். உங்களுடைய தனித்தன்மை என்பது வெளிப்படும். சனிக்கிழமை யோகமான நிலை இருக்கும், கணவன் நிலைக்குரிய இணக்கமான நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான, சந்தோஷமான, நிம்மதியான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய சங்கடங்கள். இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி ஆகணும். என்ன சார் எல்லாருக்கும் இது பலன் இப்படி தான் இருக்குமா? நான் கர்ம வினைக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதுபோல தான்
ஒரே நேரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒருத்தர் ராஜாவாக இருப்பாங்க, ஒருத்தர் மந்திரியாக இருப்பாங்க, ஒருத்தர் தளபதியாக இருப்பாங்க. அந்த கர்ம வினைக்கேற்ற பலன்கள் தான். இப்போ இது பொது பலன்களை நாம் பேசிட்டு இருக்கோம். இந்த கோச்சார கிரகங்கள் எந்த இடத்துல சஞ்சரிக்கிறாங்க, அவர்கள் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சுய ஜாதகம் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ என்கிட்ட பலன் கேட்பவர்கள் நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, சார் நான் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, எனக்கு எப்படி இருக்கு? அதான் சொல்லிட்டேனாங்க, அப்புறம் வேற என்னங்க இருக்கு? அதாவது பொது பலன் பூரா பேசிட்டேனாங்க. இல்லை சார் சொல்லுங்க சார் நீங்கள். அப்போ உங்களுக்கு சேர்ந்த ஒரு தகவல் எப்படின்னா, சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் 100% பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். இப்போ கோச்சார பலன்களில் எதிர்மறையான பலன்கள் கொடுக்கின்ற கிரகங்கள் கூட சுய ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு சுபத்துவமான நிலை இருக்கலாம், யோகங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஜாதகத்தில். அதனால் நான் கூறுகின்ற பலன்களில் கூட பொது பலன்கள் கூட உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் போகலாம். எத்தனையோ தோஷம் இருக்கு, எத்தனையோ யோகம் இருக்கு, நடக்கிற திசா புத்தி சாதகமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது ஒரு பொது பலன் மட்டும்தான், நல்ல மனசில் வச்சுக்கிங்க. இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் ரொம்ப அதிகமான நெருக்கடியான காலகட்டமாக இருந்தால் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டால் ஓரளவுக்கு தெளிவுக்கு வந்துடலாம். சரி, விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. ஒரு நல்ல தகவல் மட்டும் என்னன்னா, சனி பகவானின் பார்வை ராசியை விட்டு விலக்கி இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி முடிந்திருக்கிறது. இதுதான் நல்ல தகவல் உங்களுக்கு. ஒவ்வொரு கிரகமும் அப்படியே மாறிக்கிட்டே வருவாங்க, கோச்சார கிரகங்கள். அதற்கேற்ப பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 2.25 நாட்கள் சஞ்சரிக்கின்ற சந்திரனே சில இடங்கள் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை கொடுத்துடுவார். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். சரி, இந்த நேரத்தில் சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்தை விட்டு நகர்ந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ அஸ்தமனமாகி இருக்கிறார். சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. முதல் ஒரு பாயிண்ட். சரி, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும், உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தலை காட்டும். உழைப்பு அதிகமாச்சுன்னா உடல்நிலை பாதிக்கப்படும். இல்லை, ரெண்டாவது பருவ நோய்கள். ஒரு கால சூழ்நிலை மாறுது, வெயில் காலம் வருது, அப்போ உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க. ஒரு தண்ணீர் குடிப்பதாகட்டும், உணவு சாப்பிடுவதாகட்டும், உறக்கமாகட்டும், எல்லாவற்றும் கவனமாக இருங்க, உங்களுக்கு பாதுகாத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் சொல்கிற முடியா, நம்முடைய சுகம், அந்த இடத்துல ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காரு. ஒரு புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு வெளிப்படும். புத்திசாலித்தனம் வெளிப்படும், திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க, எல்லா நன்மைகளையும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு தகவல் எப்படின்னா, குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் அவர் மறைந்திருக்காரு. ஆனால் அந்த இடத்தில் வக்கர நிவர்த்தியாகி 17ஆம் தேதி முதல் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. செலவுகள் கட்டுப்படும், ஒரு நிம்மதியான தூக்கம் ஏற்படும், சந்தோஷம் கிடைக்கும். முதல் ஒரு பாயிண்ட். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய், ராகு, புதனையும் குரு பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடம்பு ஏதாவது பாதிக்கப்படுமா, இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமா, இல்லை நம்ம சந்தோஷம் கிடைக்காம போயிடுமா, இல்லை அலைச்சல் தான் இருக்குமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அப்போது கடந்த காலங்களை விட, கடந்த வாரங்களை விட எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சப்தமாதிபதி அவர். மனைவி வழியில் யோகம், கணவன் வழியில் நட்பு, கொஞ்சம் ஆதாயம். புரியுதுங்களா? சுக்கிரன் 5ஆம் இடம் சஞ்சரிக்கிற போது பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்குங்க. கையில் பணம் பொருளும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், புதிய பொருட்களை வாங்க முடியும், ஒரு புதிய வாகனம் கூட வாங்க முடியும். இப்படி கடந்த காலத்தை விட இந்த வாரம் என்பது உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், வெளியூர் பயணம் ஏற்படும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நினைத்த காரியங்களை நினைத்தபடி கூட நடத்தி முடிக்க முடியும்.
சனிக்கிழமை ஆதாயமான நாளாக இருக்கும். பொதுவாக இப்போ நான் பார்த்திருக்கின்ற இந்த கணிப்பு கடந்த வாரங்களை விட உங்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான பலன்களை கொடுப்பதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, எல்லாவற்றிலும் நிதானமாக யோசித்து கவனமாக நடைபெறக்கூடிய உங்களுக்கு எப்பொழுதும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் வரப்போவதில்லை. ஆனால் பொதுவாக நாளை இதுதான் நடக்கும், இந்த வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்ற ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும். அதனால் அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. அப்படியே நதி ஓடிக்கொண்டு இருப்பது போல் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் பார்க்காத சங்கடமாக, நமக்கு கிடைக்காத சந்தோஷமாக எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லாமே போயிருக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, அது சுகஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார் சனி. அர்த்தாஷ்டம சனி காலம் ஆரம்பமாக இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 10ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். இப்போ சனி பகவானுடைய பார்வைக்கு நீங்கள் ஆட்பட்டு இருக்கீங்க. சனி பகவான் ராசி பார்ப்பார். அப்போ என்ன ஆகுன்னா, சனி மந்தக்காரங்க இல்லைங்களா? சனி பகவான் ராசியில் சஞ்சரிக்கின்ற போதோ ராசியை பார்க்கின்ற போதோ ஒரு ஜாதக நிலைமை என்ன ஆகுன்னா, வேகமாக துடிச்சலாக துடிப்போடு செயல்பட்டு கொண்ட நிலைமை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். நிதான போக்கு வந்துடும். கொஞ்சம் யோசிப்பீங்க. இல்லை ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, அங்கே கூட போக முடியாது. உடல்நிலை பாதிக்கப்படலாம், சூழ்நிலைகள் வேறு மாதிரியாக அமையலாம். இப்போ நிதானம் ஆகிடும். அந்த பழைய வேகங்கள்லாம் இப்போ இருக்காது. உடல் ரீதியாக கூட கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்கும். இது பொதுவாக 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கொடுக்கின்ற பலன். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் உங்களை எதுவும் செய்ய மாட்டார். என்ன காரணம்னா, 13ஆம் தேதியே சனி பகவான் அஸ்தமனம் ஆயிட்டார். இந்த வாரத்தில் சனி பகவான் அஸ்தமனமாக இருக்கிறார். அஸ்தமன சனியால் பாதகமான பலன்களை கொடுக்க முடியாது. அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நல்ல விஷயம் இந்த வாரம் ஆரம்பமாக போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி 4க்கு போயிட்டாரு, அர்த்தாஷ்டம சனி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிநாதன் இருக்கார்ல குரு பகவான், அவர் பார்த்துட்டா போதும் இல்லை, எப்படிப்பட்ட ஜாதகர் அப்படி தூக்கி நிப்பாட்டுவார்ல, யானை மாலை போட்ட மாதிரி ஒரு அரசு பதவி யோகத்தை கூட கொடுத்துடுவார். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி யோகம் அப்படியே கிடைக்க போகுது. ஏன் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? 7ஆம் இடத்தில் வக்கிரமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். வக்கிர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். விஐபிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் ஒரு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை என்றால் பார்வை வேறு மாதிரியான பார்வை, ஒரு நட்பு, புதிய நட்பு, ஆதரவான நட்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் ராசியையும் குரு பார்க்கிறார் 7ஆம் பார்வையால். அப்போ திருமண வயதினருக்கு வரன் வரும். இந்த நெருக்கடிகள், சங்கடங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் என்று எது இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களை நெருங்காமல் அப்படியே போயிடும். குரு பார்க்குறாருல்ல, ராசி குரு பார்க்குறாரு. குரு பார்வை என்பது பெரிய விஷயமாச்சு. அப்போ குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, எல்லாமே உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் ராகு, செவ்வாய், புதன், அந்த 3 கிரகங்களையும் குரு பார்க்குறார். அப்போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தைரியமாக நடைபெற முடியும். சனி பகவான் அசமனம் ஆயிட்டாரு, உடம்பு எதுவும் படுத்த மாட்டார். குரு பார்த்துறாரு, 3ல் ராகு, புரியுதுங்களா? எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கையில் பணப்பழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு வெற்றி நடை போட முடியும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். குடும்பத்திற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். கையில் எதிர்பார்த்த பணம் வரும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். நட்புகளால் ஆதாயம் இருக்கும், நட்புகளால் சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு சொல்லணும். என்னென்னா உண்மையும் நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆனால் அதில் கூட பாருங்கள் ஒரு சின்ன பிரேக்.
நல்ல காலம் பிறந்தாச்சு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் சகாயஸ்தானத்துக்கு போயிட்டாரு. ஏழரை சனி முடிஞ்சு போச்சு. அப்பா நல்ல காலம் வந்தாச்சு, நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த அடுத்த 6 நாள்லேயே அஸ்தமனம் ஆகிறாரு. ஆனால் அந்த விரைய சனி காலம் இருந்து பாருங்கள், இந்த ஏழரை சனி காலம், பாத சனி காலம் தான் எவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு. அந்த நெருக்கடிகள் இருக்காது, அவ்வளோதான். இப்படி சகாயஸ்தானத்துக்கு சனி போயிட்டாரு. ஆனால் அங்கே அஸ்தமனம் ஆகிறாரு. அடுத்த 6ஆவது நாளே அஸ்தமனம் ஆகிறாரு. அஸ்தமனம் ஆகின்ற போது அந்த சகாயஸ்தானத்திற்கு கொடுக்க வேண்டிய பலன்களை அவரால் கொடுக்க முடியாமல் போகும். அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு கொடுக்க வேண்டிய எதிர்மறையான பலன்களை கூட அவரால் கொடுக்க முடியாமல் போகும். நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆச்சுங்களா? அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுத்திட வேண்டியவர் சூரிய பகவான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். ஒரு தனித்துவத்துடன் உங்களை நடைபெற வைப்பார். நேற்று வரையில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட சரி, இனிமேல் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. பரவாயில்ல, மனுஷன் பழிச்சுக்கிட்டான், நல்ல வழி கிடைச்சிருச்சு மனுஷனுக்கு, இனிமேல் நல்லா இருப்பான் போல இருக்கு, அப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சனி கூட பார்த்தீங்கன்னா 1 மாதம் தாங்க அஸ்தமனம். அது பிறகு பார்த்தீங்கன்னா என்ன வரவர் அப்புறம் நேர்மறையாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறகு அவருடைய நிலைமை மாறிடும். ஆனால் அதுவரையில் பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாத்துடக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பாதுகாத்துட்டு இருப்பார். இந்த அஸ்தமன காலத்தில் ஆதரவுக்காரன் நீட்டுபவர் யார்? சூரியன். புரியுங்களா? அப்போ 3ஆம் இடம் பலமடையுது. தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் இருக்கும். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்கே யார் இருக்காங்க? ராகு, செவ்வாய், குரு, புதன். 2ஆம் இடத்துக்கு புதன் யோகத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்ப்புகளை உருவாக்குவார், உடலில் நோய் நொடிகளை ஏற்படுத்தலாம், இது பொதுவான விதி. ஆனால் அது வக்ர நிவர்த்தி ஆகிறார் 17ஆம் தேதி. வக்ர நிவர்த்தி ஆகின்ற குரு பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் ஒரு புதிய வேகம் இருக்கும், தொழில் மீது நம்பிக்கை இருக்கும், புதிய முதலீடு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும், வேலைக்காக செய்கின்ற முயற்சி வெற்றியாகும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் ஆகிடும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. விரயங்கள் குறையும், நிம்மதியான தூக்கம் வரும். இந்த 2ஆம் இடத்தை பற்றி பேசணும் இல்லை? 2ஆல் யார்? செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார். அதுதான் பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்கே 2 கிரகங்களும் எதிர்மறையான பலன்களை கொடுப்பாங்க பேசணும் இல்லையா? அங்கே குரு பார்க்குறார். அப்போது அந்த குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதி வந்துடும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இத்தனை நாட்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஆனால் இனி அப்படியே நிலைமை மாறுது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நிலைமையிலெல்லாம் இப்போது இருக்குது. இந்த நேரத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு. 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் நமக்கு நல்ல நேரம் வருகின்ற போது எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று அவமானத்தை சந்திக்க நேரலாம், அல்லது வேறு விதமான சங்கடங்களை சந்திக்க நேரலாம், உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம், பொருளாதார இழப்பு ஏற்படலாம், பல்வேறு காரணங்கள் இருக்குது. பலன்கள் கிடைப்பதற்கூட பலன்கள் கொடுக்கின்ற கிரகங்கள் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கறதில்ல எல்லாருக்கும். உடல்நிலையில் பாதிப்பு இல்லையா, அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவமானம் பாதிக்கப்படவில்லையா, பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படலாம், மன ரீதியாக சங்கடங்கள் ஏற்படும். ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும் கிரகத்தால். புரியுதுங்களா? அப்போது 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் கொஞ்சம் பலம் பெற்று இருக்கு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும், வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எடுத்த வேலைகள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக ஒரு நல்ல காலம் ஆரம்பமாக இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கும்பராசி நண்பர்களே, நல்ல காலம் பிறந்தாச்சு உங்களுக்கு. எப்படிங்க நல்ல காலம் பிறந்தது சொல்கிறீங்க கேட்குறீங்களா? என்ன காரணம்னா, ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணார் இல்லையா சனி பகவான், ராசியை விட்டு நகர்ந்திருக்கார். 7.5 சனியின் கடைசி காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு. பொதுவாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல போனால், 7.5 ஆண்டுகளில் 3 பகுதியாக பிரிக்கிறோம். முதல் பகுதி என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும், 2வது பகுதி என்பது அதை விட கடினமாக இருக்கும், 3வது பகுதி என்பது
இந்த 2 காலகட்டங்களில் சந்தித்த நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு மாற்றாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரமாக தான் இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, வாகனம் வாங்கிறது, செல்வாக்கு கிடைப்பது எல்லாமே இந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். அதுவும் நட்பாக சஞ்சரிக்கிறார். குரு பகவானுடைய வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். 2ஆம் இடத்திற்கு சனி போனதே உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான். இதை விட ஒரு நல்ல காலம் இப்போ வரப்போகுது உங்களுக்கு. இப்போ நான் பேச போகிறோம் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அற்புதமான நேரம். புரிஞ்சுக்கணும். எப்படி கேள்வி இருக்குல்ல. இப்போ குரு பகவான் இருக்கார் பாருங்க, அந்த 2ஆம் இடத்துல தான் சனி போயிருக்காரு. அந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆனால் வக்கிரமாக இருக்கார். இந்த வாரத்தில் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். புதனுடைய வீட்டில் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கணும். பணத்தடைகள் இருந்துச்சுல, வரவில் ஏற்பட்ட தடைகள், ஒப்பந்தங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதுவும் கையெழுத்தாகாமல் இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் கையெழுத்தாகணும். இந்த வில்லகமான விஷயங்கள் போல ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். 5ஆம் இடத்துல குரு, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு, அதான் மிக முக்கியமானது. சஞ்சரிக்கின்ற இடமும் யோகத்தை கொடுக்கும், பார்க்கின்ற பார்வையும் யோகத்தை கொடுக்கும். 2 விதமான யோக பலன்கள் கிடைக்குது. இந்த நேரத்தில் ராசியை விட்டு சனி நகர்ந்து போயிட்டாரு, கர்மகாரகன். அப்போ நல்ல காலம் ஆரம்பமாக இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சுயஜாதகம் பலமாக இருந்து விட்டால் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சுயஜாதகம் பார்த்துங்க. சரி, அடுத்து என்ன, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா. அப்போ ஜென்ம ராசிக்குள்ள இன்னும் ராகு இருக்காருங்க. ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காரு. ரொம்ப வேகத்தை உண்டாக்கிடக்கூடிய ஒரு செவ்வாய், ஆசையை அதிகரித்திடக்கூடிய ஒரு ராகு, திட்டம் போட்டு செயல்பட வைப்பவர் புதன். இந்த 3 பேரும் 3 திசையாக உங்க ராசிக்குள்ள இருக்காங்க. ஆனா இந்த 17ஆம் தேதி இந்த 3 பேரையும் குரு பார்க்க போறாரு. இப்ப 3 பேரும் குருவுடைய பாச வலைக்குள் அகப்பட்டு உங்களுடைய ராசிக்கு யோக பலன்களை கொடுத்தாக வேண்டும். அள்ளி அள்ளி கொடுக்கணும். இந்த ராகு என்பது பிரம்மாண்டம், மிகப்பெரிய யோகம். இப்போ இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடந்தேறணும். செவ்வாய் பூமிக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். நிலம் வீடு வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். புரியுதுங்களா? ஒரு வேகம் இருக்கணும் உங்களுக்கு. வேகத்தோடு செயல்பட தொடங்குவீங்க. இதோட பார்த்து மந்தமாக இருந்திருப்பீங்க. செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் குரு பார்வை கிடைக்க ஆரம்பித்த பிறகு அது குழப்பம் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், ஒரு லட்சுமிகரம் என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில். அதே நேரத்தில் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை வரை வெளியூர் பயணம் இருக்கலாம், செலவுகள் ஏற்படலாம், சுப செலவாகவும் இருக்கலாம், ஆலயங்களுக்கு சென்று வரலாம். திங்கட்கிழமை மாலை வரையில், திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கையில் பணப்பழக்கம் இருக்கும். சனிக்கிழமை எடுக்கும் காரியம் வெற்றியாகும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி வீடு மோட்ச வீடு மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைக்கின்ற யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களும் நடந்தேறும். மோட்ச ராசி என்ற காரணத்தினால் இப்போ சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்கார் மோட்ச ராசிக்குள்ள, உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள. பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள என்று சொல்லுவதை விட மீன ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது நாட்டில், தேசத்தில், சர்வதேசத்தில் ஏதாகிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும், இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும், போர் மூண்டு கொண்டிருக்கும், அதற்கான சூழல்கள் உருவாக்கி கொண்டிருக்கும். அது என்ன, மோட்ச இடம் இல்லையா, அங்கே ஆயுள்காரன் போய் உட்காரும்போது கொஞ்சம் உயிர்களை எடுக்கின்ற நிலை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு கிடையாது, அது பயப்படாதீங்க. புரியுங்களா? 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்கள் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தார் ஜாதகத்தில். இப்போ எந்த திசை புத்தி நடக்குது, சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இது ரெண்டுமே நடக்கலைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் மந்தமான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவான விதி. அதே நேரத்தில் எல்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. ஜென்ம சனி, ஜென்ம சனி, ஜென்ம சனி.
மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி மார்ச் மாதம் 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டாரு. அப்ப சனியுடைய வேகம் வீரியம் என்பதில் நிச்சயமாக இருக்காது. 12ஆம் தேதி அஸ்தமனமாகும்போது அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும். அப்ப ஜென்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே மீனராசினருக்கு கிடையாது. இன்னும் சரி, அஸ்தமனம் முடிஞ்ச பிறகுன்னு கேட்பீங்க ஒரு கேள்வி. மே மாதம் கடகத்தை சஞ்சரிக்கின்ற குரு பகவான் சனி பகவானை பார்த்துடுவாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்பு அப்பவும் கிடையாது. சரியா தெளிவாக குறிப்பிட்டுடுவார். அப்போ இந்த மீன ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் பெருமளவில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அஸ்தமன காலம், வக்கிர காலம், குரு பகவானின் பார்வை, இந்த 3 நிலைகளின் காரணமாக பெரிய அளவில் யாருக்கும் சனி பகவான் பாதிப்பினை ஏற்படுத்த முடியாது. நான் எழுதி வச்சுக்கிங்க நீங்கள் நான் சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுக்க. அப்போ கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓய்வே இருக்காது. இன்னும் அப்படி வேலை செஞ்சால் கூட மேலதிகாரிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இந்த பங்குனி மாதம் ஜென்ம ராசிக்குள்ள தான் சூரியன் சஞ்சரிப்பார். ராஜகிரகம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக வேலைகள் இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். அங்கே போய் ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். ஏதாகிலும் விரயம் ஏற்படுமே என்று ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு உங்கள் ராசிநாதன் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாக மாறுமே தவிர விரய செலவாக போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சேமிப்பு வைக்கலாம், பொன்பொருள் வாங்கலாம், நவீன பொருட்களை வாங்கலாம், இப்படி. அப்போ அது செலவுகள் எல்லாம் சுப செலவாக மாறும். குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கலாம். இப்படி பல்வேறு செலவுகள் ஏற்பட, சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அமையும். என்னன்னா இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ ஜென்ம சனியின் பாதிப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு எதுவும் செய்யாது. ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா, அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா, அந்த இடத்த குரு பார்த்துறாரு. அப்போ உடல்நிலையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, பார்க்கலாம். பார்க்கின்ற போது என்ன நடக்குன்னா உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்க முடியும். வேலை தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆணை வரும். சரிங்களா? எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வர்களுக்கு வேலை மீது இந்த பயம் போகும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். 12ஆம் இடத்தை குரு பார்க்க சுப செலவுகள் ஏற்படும். இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல விஷயம்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் தான் ஞானமோட்சக்காரனான கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கேது உங்களை காப்பாற்றுவார். புரியுங்களா? 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற கேது எதிர்ப்பு, வம்பு, தும்பு போன்ற நிலைகளை எல்லாம் உங்களை மீட்டெடுப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார். 8ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு. 2 பக்கம் உங்களுக்கு இப்போ பாதிப்புகள் விலகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வம்பு, வழக்கு ஜெயமாகும். உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பொதுவாக இந்த நிலைகள் இப்பொழுது இருக்கு. 12ஆம் இடத்தில் ராகுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கும் குரு பார்வை கிடைச்சி போச்சு. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்தோஷமாக நட்புகளால் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய, நண்பர்களால் சந்தோஷம் காணக்கூடிய, பெரியவர்களால் ஆதாயம் காணக்கூடிய, சந்தோஷம் காணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரை விரயஸ்தானத்தில் சந்திரன். வெளியூர் பயணம் ஏற்படலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம், புதிய செலவுகள் ஏதாவது ஏற்படலாம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகலாம். சனிக்கிழமை ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு
உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.